ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 21வது நாள் 2023. இன்று நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை காலை நல்ல நேரம். இன்று அதாவது எத்தனை மணிக்கு யமகண்டம் என்று பார்க்கும்போது அதிகாலை, அதாவது 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் யமகண்டம். இன்று மணி 1:30 வரை 3 மணி வரை, அதாவது மதியம் பிற்பகல் ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று கவனிக்கும் பொழுது இன்று அதாவது மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். துலாமில் சுக்கிரனும் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிகத்தில் புதன் மற்றும் செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான் தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். சரிங்க, இன்னைக்கு நம்ம ஜோதிட துளிகள்ல என்ன பார்க்கலாங்க. அதாவதுங்க, இப்ப நம்ம தொடர்ந்து என்ன பேசி வந்துட்டு இருக்கோம், சனியினுடைய விஷயத்த அக்கு வேற ஆணி வேற பிச்சு புரிய வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? சரிங்க, சனியோட சில இடங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள். அந்த ஸ்தானங்கள்ல சனி உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறேன். அதாவது 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களை உபஜய ஸ்தானம் என்று சொல்வோம். சரிங்க, இந்த சனி பகவான் இருக்கு இல்லையா, அது என்னது உபஜய ஸ்தானம் அப்படின்னா பாப கிரகங்களுக்கு ஏற்ற இடம் இந்த ஸ்தானங்கள் தாங்க. அதாவது 3, 6, 10, 11. அதுலயும் அந்த இடம் நீச்சமா இருந்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, உச்சமா இருந்தாலும் சரி, ஆட்சியா இருந்தாலும் சரி, அது டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது முக்கியத்துவம் இல்லை. இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாலே அது ஒரு பெரிய பலம். அதுவும் பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் இந்த இடங்கள்ல இருக்கும்போது, அதுவும் தசாபுத்திகளா வந்தா வேற லெவல் அப்படின்வாங்கல்ல, சூப்பராக இருப்பாங்க. வெற்றி கொடி நாட்டுவார்கள் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளில் தலைவர்களாக பிரதிபலிப்பார்கள் என்று சொல்லலாம். பெரிய அளவிற்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. சரிங்க, இந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா, அது 3வது இடம் எதை குறிக்கிறது? வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க, சகோதர ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அதாவது பேச்சாற்றல் ஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மீடியால பேசுறது எல்லாமே 3வது இடம் சம்பந்தப்படாம இருக்காது. அதே மாதிரி ஒரு நகை ஆபரணங்கள் சேர்க்கையில இந்த 3வது இடம் தாங்க குறிக்கும். சரிங்க, 6வது இடம் எதை குறிக்குது? ஜெயஸ்தானம், அதாவது வெற்றி தரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 11 தொழில் ஸ்தானம்ன்றது கர்மஸ்தானம். கர்மம் என்றாலே எதை குறிக்கிறது? செயலை குறிக்கிறது, தொழிலை குறிக்கக்கூடிய. அந்த இடத்துல சனி இருந்தாலும் நல்ல விஷயம். 11ல் இருந்தாலும் மிக பாக்கியசாலி அப்படின்வாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11வது இடத்துல லாபஸ்தானமா ஆயிடுது. ஸோ அதுவும் ரொம்ப விசேஷமா கருதப்படுதுங்க. ஸோ எல்லாரும் எதை நோக்கி செல்வாங்க? லாபத்தை தான் நோக்கி செல்வாங்க. ஸோ இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தால் மிக சிறப்பு. உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்துக்குங்க. வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க. பொதுவா இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா விரயஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி ஆட்சியோட இருக்காரு. அதே மாதிரி 12, 6 இந்த ஸ்தானங்கள் ராகு கேது இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் சொல்லலாம். இன்று மாணவர்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் கூடும், அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள். ஆசிரியர்களிடம்
நல்ல ஒரு பாராட்டையும் பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைபளுக்கள் கொஞ்சம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் செவனே முடித்து நற்பெயரை வாங்குவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் இனிய நாளாக அமையுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவரு ஆட்சியோட இருக்கின்றார். இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறச்ச சந்திரன் தொடர்ந்து லாபஸ்தானத்தில் தாங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது உத்தட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் ரிஷபத்துக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதாவது நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்களை இன்று முடித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நேரம். இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திரனும் நல்ல ஸ்தானத்துல இருக்காங்க. மற்றும் உங்களுடைய கணவன் மனைவி உறவு இது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமை அவசியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இன்று சந்திரன் தொழில் ஸ்தானத்துல விட்டிருக்காரு. ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க, ரொம்ப விசேஷம். இந்த 7ல இந்த சூரியன் இருக்கிறது இல்லையா, அது என்னன்னா சும்மா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஃபைட் வந்துதான் போகும். அதை விட்டுடுங்க, தொழில் ஸ்தானம் சூப்பராகவே இருக்கு. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணா அதில் பிஸி ஆயிட்டீங்கன்னா ஒய்ஃப் கண்டுக்க முடியாது, அமைதியா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா இருந்தாலும் பிரச்சனைன்ற மாதிரி தொழில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது இவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தொழில் ரீதியாக பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் சொல்லலாம். அது மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான விற்பனைகள் கிடைக்கும். நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு அதாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த சந்திராசிரமம்லாம் முடிந்து விட்டு ஃப்ரீயா இருக்கீங்க. ஸோ அழகாக உங்களுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுடைய வேலையை பார்த்து கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு அதற்கு 2-3 வாட்டி கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது சாதகத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம். ஆனா என்ன, உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப சந்திரன் மாறினது இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நிலைய கொஞ்சம் உயர்த்துங்க, பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். அவரு எப்போதும் போல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இப்ப இருக்கார். சரி, வந்ததுல இருந்து எப்படி இருக்கு சிம்மராசிக்கு? சூரியன் வந்ததுல இருந்து, அதாவது தனுசு ராசியில நிச்சயமாக உங்களுடைய ஒர்க் ரொம்ப ஹெவியா இருந்தாலும் அழகாக ஆங்காங்கே வேலையை செய்து முடித்து நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கு. இன்று உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியோட இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டு வியாபாரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தருதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரு அருமையாகவே விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதமான நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார்.
நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று அதற்குண்டான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு வரன் கிட்டும். பண விஷயத்தில் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நல்ல ஒரு ஃப்ளோ வருங்க. பணப்புழக்கங்கள் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இன்று சூரியன் சுகஸ்தானத்திலும் களத்திரஸ்தானத்தில் ராகுவும் சந்திருக்கின்றார்கள். உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இதுவே ஒரு மிக சிறப்பு, நல்ல ஒரு பலன். அதனால் நிச்சயமாக அதுவும் உழைப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கும், வெகுமதி உண்டு. சொல்லுவாங்களே, மெய்வருத்த உழைப்பு லாபத்தை தரும். அது நிச்சயமாக தருங்க. நீங்கள் நினைத்த சில காரியங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும். பாருங்க, இன்று நீங்க பல விதங்கள்ல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். இன்று உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும்போது, அதாவது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 2. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரனுடைய நிலை 6வது இடத்துல இருக்காரு. அது சத்துருஸ்தானம் சொல்லலாம், நோய் ஸ்தானம் சொல்லுவாங்க, கடன் ஸ்தானம். ஸோ உங்களுக்கு இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடு அவசியம். கூடுமான வரை வீட்டு உணவுகளை உட்கொள்வது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அசைவத்தை கொஞ்சம் தவிர்ப்பதும் மிக உத்தமம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார் மற்றும் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருங்க. இதன் காரணமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். இருப்பினும் அதனை செவனை முடித்து காட்டுவீர்கள். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும், கவனம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விற்றிருப்பது மிக விசேஷம். இன்று ராகு 4வது இடத்திலும் மற்றும் சந்திரனும் ஒன்றாக இருப்பதனால நிச்சயமாக தங்களுடைய தாயாருக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. ஸோ அவங்க போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுவது மற்றும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வது, உயிருடன் இருக்கும் பொழுதை பார்த்துக்கொள்வது மிக உத்தமம். அவர்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் புண்ணியம், அவர்களுக்கும் மன ஒரு ஆறுதல். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரும் ஆட்சியுடன் இருக்கின்றார். இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். இன்று கடை வீதிக்கு அதாவது பஜாருக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். இன்றைய தினத்தில் குறுகிய தூர பயணங்கள் மெத்த உண்டு. அந்த பயணங்களால் தங்களுக்கு லாபமும் உண்டு. இன்று விஐபிகளை சந்திக்கக்கூடிய தினமாகவும் உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள்.
கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான், அவரும் ஆட்சியுடன் இருக்கின்றார். பலவித நன்மைகளை உங்களுக்கு தருவார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மிக அருமை. இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, நிச்சயமாக நீங்கள் நினைத்த சில காரியங்களை இன்று செய்து தருவார். அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அள்ளித்தரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். இது ஒண்ணுதாங்க உங்களுக்கு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். அதனால நிச்சயமாக, அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் லைன் இருக்கவங்க, வாங்கி விற்கிறவங்க, அதாவது புரோக்கர்ஸ், கமிஷன்ஸ் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று ஈடுத்தருதுங்க. உங்களுடைய, அதாவது மீனராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் இருக்கிறாருங்க. இதனால ரியல் எஸ்டேட் லைன் இருக்கவங்களுக்கும் சரி, கமிஷன்ஸ் லைன் இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் நிச்சயமாக தரும். ஒரு சிலர் புதிய வாகனத்தை வாங்க பிளான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உண்டு. பழைய வாகனத்தை விற்று விடுவார்கள். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்று ஏற்பட போது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.